இந்தாப்பா ஒரு பிஸ்தா கொடு. இந்தாப்பா எனக்கு ஒரு பிஸ்தா கொடு. ஒண்ணுதாமா இருக்கு. நான் தாண்டி முதல்ல கேட்டேன். நானும் அப்பவே கேட்டேன்டி. என்னடி மரங்கொத்தி, இன்னாடி மீன் கொத்தி. நான் எந்த மீனடி கொத்திட்டு போனேன்? ஐயே என் பாப்பா, நீதான் புருஷனை கொத்திக்கிட்டு போன சக்காலத்தி. நான் ஏண்டி கொத்துறேன்? உன் புருஷன் தான் கோயில் மாடு மாதிரி என்ன சுத்தி சுத்தி வரான். இன்னாத்துக்கிட்ட சுத்த மாட்டான். நீதான் நடக்கும் போது அழுக்கி குலுக்கிக்கிட்டு நடக்கிறியே, சும்மா போஸ் கொடுக்கறிய போஸ். கூந்தல் இருக்கிற சீமாட்டி அள்ளி முடியறா. சௌரி வச்சோட போய் தெரிஞ்ச நான் என்னடி பண்றது? சதா போமே போடி. ஏமா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? அடியாத்தி, நான் என்னத்த சொல்லுவேன்? பொட்ட கழுதியாச்சு இறக்கப்பட்டு என் வீட்டுல ஒரு சைடுல இவளுக்கு வாடகை விட்டேன். நான் விட்டு சைடுல இருந்துகிட்டே சைட் அடிச்சு என் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டாலே இந்த நாடு மாறி முண்டை. ஐயோ 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 ஐயோ, முண்டை கிண்டன்னு சொன்ன மண்டைய பொழந்து லோலாய். ஊரு மேல ஒதிய மரம். நான் எங்கடி ஊர் மேறேன்? உன்கிட்ட ஒண்ணு இல்லன்னா உன் புருஷன் என்ன மேறான்? சிரிக்கி என்னடி சொன்ன? பொறுக்கி மானம் கெட்டவளே, ரோஷம் கெட்டவளே, கெட்டவளே. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பாலம் பாலமா கீச்சு விட்டுடுவேன். கிளி என்ன தெரிவிப்ப? என்ன பெரிய கிழிச்சு விடுவேன். கண்ணா பின்னான்னு கூட்டத்துல பூந்து அடிச்சதுல கண்ட சாமானும் கைக்கு வந்திருக்குடி. இன்னைக்கு சரியான வேட்டை. மூஞ்சி எப்படி பெறான் இருக்க பாரு. அண்ட போடுற மாதிரி ஒரு பாவலா பண்ண சொன்ன இப்படியா போட்டு அடி. பாவலான ஜனங்கள் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். பரோட்டை தட்டுற மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் தட்டி உள்ள தள்ளிடுவாங்க. ஆமா, அட துண்டு பீடி காதுலதான் வச்சிருப்பாங்க. இந்த முண்டம் பர்சுல வச்சிருக்கு. அந்த முண்டத்துக்கு பணத்தை விட பீடி துண்டு தான் முக்கியம் போல இருக்கு. ஏய், என்னது? சாக்லேட்டா? பாரு. தெரியாது? தெரியாது? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா பல்ல உடைச்சிடுவேன். எங்க பார்த்தாலும் இந்த விளம்பரம் தானடி. அட, அடிச்சது யோகம். கல்ல வச்ச நெக்லஸ். இங்க நமஸ்தே சேட்ஜி. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க யாரு? தெரியல. நாங்க உங்க ரெகுலர் கஸ்டமர். அப்படியா? வேண்டாம், இத விக்கணும். புதுசு மாதிரி இருக்கு. இதையா விக்கணும்? எங்க வீட்டுல திடீர்னு விசேஷம் வந்துடுச்சு. கையில பணம் இல்ல. பேங்க் ஸ்ட்ரைக் பாருங்க. சைக்கிள் இல்லாத பேங்க் நம்ம இருவு பிடியா? தெரியுமே. பகவான், இன்னைக்கு எல்லாம் இருந்தா 2000 ரூபாய். சேட்டு பலே ஆல்ரெடி கேட்டா குடுப்பாருடி. நம்ம சேட்டு தானே. அடடடட, கண்ணு என்ன வலு வலுன்னு இருக்கு, ஆப்பிள் மாதிரி. என்ன எப்படி டெய்லி ஷேவா? பனாமா பிளேடு, பாரிஸ் பேஸ்ட் எல்லாம் வெளிநாட்டு. அப்படியா? அடியே ரூபா, இந்த தொப்பை பாத்தியாடி? பெருசா இருந்தாலும் ரப்பர் குஷன் மாதிரி சும்மா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குடி. கட்டில் வேண்டாம், வெட்ட வேண்டாம், எல்லாம் அட்டாச்சு தான். ஒரு மாதிரியா இருக்கு. யாருக்கும் தாங்க. நின்னுடும் போலுக்கு மூச்சு. சேட்டு, இப்ப எவ்வளவு குடுக்குறீங்க? 3000 ரூபாய் குடிக்கிறேன். சேட்டு, முன்ன பின்ன பார்த்து ஒரு 1000 ரூபாய் மேல போட்டு கொடுங்க. மகாபலிபுரம் போய் சேட்டு சேட்டு கார் இருக்கும். ஒரு காரு, ஒரு லேரி இருக்கு. அப்புறம் என்ன? போயிடுவோம். ஒண்ணு பச்சை கிளி, ஐயோ ஒண்ணு பஞ்சவர்ண கிளி. ஐயோ, ஓகே, இப்பவே 5000 கொடுத்துடுறேன். பையா வராரு பாரு. ஐயா உக்காத்தி வச்சு சேர போட. பையா, ஐயா பார்வை சரியில்லை, சேர போட்ட உக்காத்தி வை. உனக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம்? ஆமா அண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன செய்யுது? அண்ணே, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, சுட சுட இட்லி போட்டு தரேன். ஆமா, நீ மாவரைக்க பார்த்தா எனக்கு இட்லி நாளைக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. எழுந்துரு. ஐயோ, என்னண்ணே? எழுந்துரு. என்ன பண்ண போறீங்க?
என்ன நல்ல மாவாட்டுறீங்க பொம்பளை கெட்டா போங்க அண்ணே என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிடுங்க அண்ணே சாப்பிடுங்கண்ணா பில்லு எவ்வளவு ஆச்சு? என்ன சார் பர்ஸ் போயிடுச்சா? பரவாயில்ல சார், அவ சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க முடியாம மாவாட்டுறான். நீங்க தான் முன்னாடி ஆட்டிட்டீங்களே, அதனால பணம் கொடுக்க வேணாம். நான் மாவாட்டினது உதவி செய்யறதுக்காக. கண்டிப்பா சாப்பிட்டதுக்கு பில் கொடுக்காம நீங்க எப்படி பணம் கொடுக்க முடியும்? உங்க பர்ஸ் தான் போயிடுச்சே. அது எப்படி போகும்? இருக்கிற இடம் தான் எனக்கு தெரியுமே. எஸ் மேடம். 2 இட்லி 2 வடை 2 தோசை ஒரு 5 பிளேட் இடியாப்பம். இதெல்லாம் பார்சலுங்களா? யோ பார்சலா? இப்ப நான் சாப்பிடனே ஒரே பசியா இருக்கு. பாப்பா சீக்கிரமா கொண்டு வா. யோ தோசை இடியாப்பம்னா எங்க? எல்லாம் போட்டு கொண்டு வரேம்மா. சட்னி நிறையவே போட்டு கொண்டு வா. ஐயோ என்னமா தேடுறீங்க? யோ என் பர்ஸ் எங்க? என்ன கேட்டா? ஐயோ இங்க தானே வச்சேன். அப்ப நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, யாராவது எடுத்துப்பாங்க. யாராவது எடுத்துக்கிட்டா எனக்கு என்னமா தெரியும்? முதல்ல பில்லுக்கு பணத்தை கொடுங்க. ஐயோ பர்ஸ் இல்லாம எப்படியா பணத்தை கொடுக்க முடியும்? பணம் இல்லாம எப்படிமா உங்களை வழி அனுப்ப முடியும்? யோ என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பெரிய இடத்து பொண்ணு. உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? இந்த காலத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட தான் பெரிய இடத்து பொண்ணு மாதிரி போஸ் கொடுக்கறாங்க. போஸ். எஸ் சார். அந்த அம்மா சாப்பிட்டதுக்கு பில் எவ்வளவு? 18 ரூபாய். 18 ரூபாவா? சரி, என் பில்லோட சேர்த்து அக்கவுண்ட்ல போட்டு. எஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பர்ஸ் காணாம போனதும் அண்ணனுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே தேங்க்யூ வெரி மச். வெல்கம். ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? அமெரிக்கால பிசினஸ் பண்றாரு. இப்பதான் ஊருக்கு வந்திருக்காரு. ஐ see. ஆமா, நான் உங்களை எங்கேயோ பாத்துர்க்கனே. எங்கயோ பாத்திருப்பீங்க, காலேஜ்ல பாத்திருப்பீங்க. ஓ தட்ஸ் கரெக்ட் கரெக்ட். இப்போ ஞாபகத்துக்கு வருது. இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் நடத்துனீங்களே. டான்ஸ் ஆமாமா, டான்ஸ் ப்ரோகிராம். சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு உங்க ப்ரோகிராம் ரொம்ப பிரமாதம். கொன்னுட்டீங்க. தேங்க்யூ. பை தி வே, உங்களை நான் சந்திச்சதுல எனக்கு ஒரு பிரச்சனையே தீர்ந்து போச்சுங்க. என்ன சார் அது? ஒண்ணு இல்லைங்க, புயல் நிவாரண நிதிக்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல என்னோட ஆட வேண்டிய ஒரு பொண்ணுக்கு திடீர்னு கால் உடைஞ்சு போய் 1 மாசமா வீட்டுல உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு பதிலா நீங்க வந்து ஐயோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா? கவலைப்படாதீங்க, நானே உங்க அண்ணனை நேர்ல பார்த்து பர்மிஷன் கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க யாரும் சொல்லவே இல்லை. நான் ஒரு போலீஸ் ஆபீசருடைய சன். ஆஹா. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுங்க? வந்து ஏதோ கடிச்சிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. நில்லுங்க. என்னங்க என் அட்ரஸ் வாங்காம போறீங்களே? ஓ அட்ரஸா? என்ன என்ன? ஐயோ என் பர்ஸ் காணுமே. ஐயோ உங்க பர்ஸ் போச்சா? இட்ஸ் ஆல் ரைட். உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் ஆரம்பிச்சு ப்ரோகிராம் சொல்ல சொல்றேன். நான் வீட்ல அவ்வளவு தங்குறது இல்ல. என்ன, நான் ஒரு சமூக சேவகி, சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ தினமும் இங்க சந்திப்போமே. ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, தினமும் பில்லுக்கு பணம் நான் தான் கொடுப்பேன். யார் கொடுத்தா என்னங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? வாங்க. ஓகே ஓகே. ரொம்ப சோஷியல் டைப்.